ஓகேவா? இந்த மாதிரி நார்சிஸ்டிக் அப்யூஸில் விக்டிமாக இருக்காங்க இல்லையா? ஸோ இவங்க என்ன சொன்னாலும் கேட்குற மாதிரி ஒரு பொம்மை மாதிரி மாற்றிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி மாற்றுறதுனால இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி அந்த விக்டிம் வந்து தன்னைத்தானே அழிச்சுக்கிட்டே வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுனால ஒரு ஃபேமிலியில் க்ரோத் அப்படிங்கிறது இருக்காது. டெஃபினட்டாக இவங்க வந்து ஒரு செல்ஃபிஷ் அப்படிங்கிறதுனால இவங்களை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக ஒரு டால் மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ நம்மளே நிறைய ஒரு சில ஃபேமிலிஸில் வந்து பார்த்துருப்போம். இவங்க என்ன சொன்னாலும் மண்டையாட்டிட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னு ஒரு சில பெரியவங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்கல்ல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூஸிங் தி டார்க் எனர்ஜி அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறாங்க. சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த நார்சிஸ்டிக் பீப்புள் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையுமே அப்படியே மண்டையாட்டிக்கிட்டு கேட்பாங்க. ஒரு பெரிய தொகையை எனக்காக கடன் வாங்கிட்டு வாங்க, எனக்கு இந்த பொருள் வேணும் அப்படின்னு சொன்னால் கூட கொஞ்சம் கூட யோசிக்காமல் போய் யார்கிட்டயாவது கடன் வாங்கி அந்த விஷயத்தை வாங்கி கொடுத்துருவாங்க. அப்போது அந்த வீட்டு பெரியவங்க சொல்வாங்க, என்னன்னே தெரியல இவன் இந்த மாதிரி சொந்த புத்தியே இல்லாமல் இருக்கிறான் அப்படின்னு கூட சில பேர் வந்து சொல்வாங்க இல்லையா? ஸோ அந்த சொந்த புத்தி அப்படிங்கிறது வேலை செய்யாது. மைண்டை ஹேக் பண்ண மாதிரி ஆயிடுவாங்க. ஸோ இது ரொம்பவே வந்து கிரிட்டிக்கலான ஒரு விஷயம். ஸோ நம்ம தூரத்துலேருந்து பார்க்குறப்போ அவங்க என்ன சொன்னாலும் இவங்க கேட்டுட்டு அதை அப்படியே ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனால் அவங்க ஏன் அப்படி ஆடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டார்க் எனர்ஜியை யூஸ் பண்ணி தான் இவங்க அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறாங்க. நல்ல விஷயத்துக்காக கிடையாது. அது கண்டிப்பாக தப்பான விஷயத்துக்காக அவங்க பொம்மை மாதிரி அவங்கள